வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை குறித்து யோவான் 15ஆம் அதிகாரத்தில் திராட்சை செடி கொடிகளை வைத்து இயேசு கிறிஸ்து விளக்குவதை நாம் பார்க்க முடியும். என்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ அன்றிலிருந்து அவரோடு நெருங்கிய உறவில் இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்குள்ளது. நம் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்போதும் பசுமையாக இருக்க இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் வலியுறுத்துகிறது. எப்படி கொடியானது திராட்சை செடியிலே ஒட்டி இருக்கும்போது சேர்ந்திருக்கும்போது உயிரோடு இருக்கிறதோ, அதுபோல நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு உயிரோட்டமாக இருக்க அவரோடு எப்போதும் தொடர்பில் இருப்பது அவசியம். இதைத்தான் இயேசு என்னில் நிலைத்திருங்கள் என கூறுகிறார். நிலைத்திருங்கள், இது ஆலோசனை அல்ல, கட்டளை. அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது எனவும் கூறுகிறார். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ ஆண்டவருடைய பலன் நமக்கு தேவை. அதைத்தான் உங்களால் நான் இல்லாமல் செய்ய முடியாது என உணர்த்துகின்றார். 6ஆம் வசனத்திலே, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் என்று ஆண்டவர் அவைகளுக்கு வரும் அழிவை உணர்த்துகின்றார். ஆலயத்துக்கு செல்லுவது எதற்காக? கடவுளை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருக்குள் வளர மற்றும் விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ள, ஜெபிக்க. அது நிலைத்திருத்தல் அல்ல. கடவுளோடு தனிப்பட்ட உறவுதான் நிலைத்திருத்தல். அதற்கு ஜெபமும் தனி ஜெபமும் வேத தியானமும் தான் வழி. சிலுவையின் வழியாக நான் கடவுளோடு ஒட்ட வைக்கப்படுகிறேன். அவரோடுள்ள தொடர் உறவின் மூலமாக நிலைத்திருக்கிறேன். என் மனம் ஒவ்வொரு வினாடியும் எவைகளை வாஞ்சிக்கிறது? உலகம் தருகின்ற தற்காலிக சந்தோஷங்களையா அல்லது ஆண்டவருடைய மேலான உறவையா? கடவுளோடு உள்ள நம் உறவின் தரம் உலர்ந்து போகாமல் இருக்க நான் எப்படி வாழ்கிறேன்? அன்பானவர்களே, ஆண்டவருக்குள் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு வெற்றியான வாழ்க்கையை தருவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.